அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு ஒரு மறக்க முடியாத இனிமையான புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டிக்கிறேன். விரைவில் அரசு பணியில் அமரணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு ரியல் அனாலிசிஸ்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. இது இப்போ நடந்து முடிஞ்ச காலேஜ் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இது காலேஜ் டிஆர்பியில் வந்திருக்கா? எளிமையான வினா மாதிரி இருக்குது. எஸ், இந்த மாதிரி எளிமையான வினாக்களை கேட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக லாக் ஆகிடுவீங்க. நான் ஏன் உங்களை லாக் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய வினாக்களை தேடணும்? பெரிய பெரிய ரிசர்ச் பேப்பர்லேருந்தெல்லாம் நான் ஏன் கொஸ்டின் கேட்கணும்? தேவையே இல்லை. பாருங்கள், சின்ன சின்ன விஷயம் தான் கேட்குறேன், நீங்கள் எப்படி திணறீங்க மட்டும் பாருங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வினாலையும். நான் அந்த வினா ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ கொடுக்க போகிறேன். அது சிலர் என்னன்றாங்கன்னா, சார் நீங்கள் நடத்தும் போது எங்களுக்கு ஈஸியாக ஆகிடுது சார், பட் அப்படியே போய் கொஸ்டின் பேப்பரை திறந்தால் எங்களுக்கு வந்து அப்படியே கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. எஸ், நீங்கள் ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கலை. வெறும் ப்ராப்ளம் பேஸ் பண்ணிவிட்டு போகிற ஹேபிட் நம்மளை தேர்வில் வெற்றி அடைய செய்யாது. ஃபுல் செட் மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டு பேஜ் பை பேஜ், லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், நோட்டு, ரிமார்க்கு எல்லாம் அடித்து வச்சுருக்கோம். அதுவும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு படிக்கணும். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் எங்ககிட்ட இருக்க மெட்டீரியலில் ஏதாவது ஒரு லைன் இது எந்த புக்கில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் புக்கு பேரை சொல்லுவோம். நாங்கள் வந்து ஓனாக எங்களுக்குன்னா எல்லாமே தெரியும், எப்படி ஓனாக எழுதிட முடியும்? நிறைய புக்கை ரெஃபர் பண்ணோம். முதல்ல எல்லா புக்கும் பை பண்ணோம். இந்த கான்செப்ட் எந்த புக்கில் இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்தோம். இந்த வேலையை நீங்கள் ஏன் சார் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ புத்தகத்தை கையில் எடுத்திங்கன்னா அது எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தலை சுற்றிடும், படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அத்தனை புக்கு வேறு. இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு ஒரு புக்கு எடுத்திங்கன்னா ஒரு புக்கில் இல்லையே கான்செப்ட்டு, 10 புக்கை ரெஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட நோட்ஸ். அது ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். ஸோ இந்தமாரி அந்த மெட்டீரியலோடைய ஒரு பியூட்டி என்ன, அந்த மெட்டீரியலோட ஒரு இதுவே என்னென்னா டைம் சேவ் பண்ணுறது தான். அதுதான் அதோட பெனிஃபிட். நிறைய புக்ஸ் தேட விடாது. இந்த மெட்டீரியல் இது படிச்சா போதும், முடிஞ்சது. ஆமாம், முடிஞ்சது. அந்த அளவுக்கு சிலபஸ் வச்சுக்கின்னு அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு எழுதி அது பக்காவாக உங்கள் கைக்கு ஒரு மூட்டை சைஸ்க்கு வந்து இறங்கும். எந்த எக்ஸாமுக்கு வேணாலும், யூஜிடிஆர்பிக்கு இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பிக்கு இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு இருந்தாலும் சரி, ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிள். தயவுசெய்து மெட்டீரியல் வாங்கி படிங்க. இந்த நியூ இயர் ரெசல்யூஷனே அதான். நான் ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிப்பேன். படித்து முடிச்சுட்டு பிறகு தான் நான் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுவேன். அந்த ஹேபிட்டுக்கு வாங்க. இதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய நியூ இயர் ரெசல்யூஷன். ஓகே, நீங்கள் எங்கள் மெட்டீரியல் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறதுக்கான அந்த அளவுக்கு எங்களால் முடியலன்றவங்க நீங்கள் புக்கு போய் மார்க்கெட்லேயே வாங்குங்க. நல்ல ஸ்டாண்டர்ட் புக்காக வாங்குங்க. தேடி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த போதும் அப்படின்னு தோணும், என்னால் முடியல அப்படின்னு தோணும். ஒரு புக்கிலே நீங்கள் டயர்டாகிடுவீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ எல்லா புக்கும் ரெஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட மெட்டீரியல் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றதை சொல்லாமல் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, சரி. எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே, அதுதான் உங்களை காப்பாற்றும், சேஃப் ஜோன் கூட்டு போகும். ஏன்னா கொஷினோட போக்கெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குற கொஷின் மாடல் வந்தால் போட்டுடுறீங்க, அதே கொஷின் வந்தால் போட்டுடுறீங்க. ஒரு கொஷின்னு இந்த கொஷின்லேயே ஒரு இடம் நான் செக் வச்சனால மாட்டிக்கிறீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இல்லாதது தான். அங்கே புக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹிண்ட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஹிண்ட்டை வச்சு தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு டக்குன்னு உங்கள் கவனம் அங்கே போகும். நீங்கள் வெறும் கொஸ்டின் ஃபேஸிங் போனால் இந்த கான்செப்ட் மட்டும்தானே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கொஸ்டின் ஃபேஸிங் வேணும் தான், இது இல்லாமல் போகாதீங்கன்னு நான் சொல்லலை. மெட்டீரியல் படிக்காத இது வேண்டான்ற, ரைட்? நல்லா புரிஞ்சுக்கணும், படிங்க. இப்போது A1 0 A2 1 an+2 = an+1 + an/2 ஃபார் ஆல் n greater than or equal to 1. தென் லிமிட் n tends to infinity an என்ன? இப்போ ஒரு A0, A1, A2, A3 இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கொடுத்துட்டு, இப்போ an டேர்ம் கொடுத்துட்டு அதில் A7 என்ன, A6 என்னன்னு அப்படி 10th புக்கில் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், இல்லைங்களா? ஆனால் அவங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட டேர்ம் கேட்கல. அது கேட்டால் ஈஸியாச்சே. கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, இதில் nth டேர்மும் கொடுக்கல பாருங்கள். nth டேர்மு உள்ளே வச்சு ஒரு ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் nth டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு லிமிட் எடுத்தால் வர ஆன்சர் இந்த 4 இது அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? எளிமையான கேள்விங்க. கொஞ்சம் ஒரு சில புக்ஸ் படிக்கிற ஹேபிட் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் எளிமையாக போட்டிருப்பாங்க. சரிங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு A1 எடுத்துக்கிறேன். A1 = 0, A2 = 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா an+2 = an+1 + an, ரைட்? by 2, ரைட்? இப்போ நான் இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுறேன். எனக்கு an வேணும் இல்லையா? an இருந்தால் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியும், லிமிட்டை பற்றி பேசவே முடியும். இப்போங்க nth டேர்மே தெரியலையே, nth டேர்ம் கொடுக்கல அவங்க, ரைட்? சரிங்க, இப்போ இந்த 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா 2 ×
an + 2 இந்த டேர்ம் இந்தாண்ட எடுத்துகிட்டு வரேன் மைனஸ் an + 1 இதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் மைனஸ் an ஈக்குவல் டு 0. இந்தமாரி கன்செக்யூட்டிவாக அடுத்தடுத்த டேர்ம்ஸ் 3 டேர்ம் வந்து இந்தமாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் எதுன்னு பர்டிகுலராக தெரியல, பட் இந்தமாரி என் ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க, எந்த டேர்ம் உள்ள வச்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஸ்டியூஷன் செய்யலாம். லெட் an = r/n இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டியூஷன் செய்கிறது மூலிமா நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் தான் nth டேர்ம், ரைட்? சரி, இந்த மாதிரி ஈக்குவேஷன் முதல்ல வருதான்னு பார்க்கணும். எஸ், இப்படி வந்தால் இந்த சப்ஸ்டியூஷன் செய்யலான்னு தோணணும். அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதை சால்வ் பண்ணால் ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ஜென்ரல் சொல்யூஷன் தான் nth டேர்ம்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? புக்கு படிக்கணும், பேஜ் பை பேஜ் படிக்கணும், ரைட்? அதாங்க ஸ்டடி மெட்டீரியல். சரி, இப்போ இது கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 2 டைம்ஸ் an + 2ன்னு அர்த்தம். இங்கே n இருந்தால் இங்கே n இருக்குது, அப்போ n + 2 இருந்தால் இங்கே n + 2 வரும் இல்லையா? அப்போ r/n + 2 மைனஸ் இங்கே r/n + 1 மைனஸ் anக்கு rn இல்லையா? r/n = 0, ரைட்? இதை நான் என்ன செய்கிறேன்? டிவைடட் பை r/n பண்ணுறேன். ஏன்னா இதுலேயும் r/n இருக்குது, இதை பிரிக்கலாம் இல்லையா? r/n × r2ன்னு, r/n × rன்னு. இப்போ எல்லாத்துலேயும் rn வந்துடும். r/n நான் வந்து டிவைட் பண்ணனா என்ன ஆகும்? 2r2 r/n மட்டும் கட் ஆகிடும். மைனஸ் r/1 அந்த 1 போடல, மைனஸ் r/nக்கு அப்படியே வகுக்கும்போது கட் ஆகிடும், அப்போ 1 = 0. ஓகே, இதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதும் கிடைக்கிறது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ அது சொல்யூஷன் பார்க்குறேன். இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா? என்ன வரும்? r - 1 × r + 1/2 இல்லையா? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது, 2 சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ r = +1, r = -1/2. இது r1 r2 இப்படி வச்சுக்கோங்க, தனித்தனியாக 2 சொல்யூஷன். இதுமாதிரி டிஸ்டிங் சொல்யூஷன் வந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் வேறு. சேமாக இருக்குது, வந்த சொல்யூஷன் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் வேறு. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ரைட்? அப்போ இந்த மாதிரி 2 சொல்யூஷன் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் ஃபார்முங்க. இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிடுச்சுங்க. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு இப்போ நான் ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போகிறேங்க. கிடைச்ச ரூட்ஸ் வச்சு தாங்க ஜென்ரல் சொல்யூஷன் எழுத முடியும். பாருங்க, ஜென்ரல் சொல்யூஷன் an, இந்த nth டேர்ம் தான் ஜென்ரல் சொல்யூஷன். an = a1 r1/n + a2 r2/n. இந்த 3 சொல்யூஷன் வந்தால் சேர்த்துக்க தெரியும் உங்களுக்கு இல்லையா? ப்ளஸ் a3 r3/n, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ 2 தான் இருக்குன்றதுனால அப்படி நிறுத்திக்கிட்டேன், ரைட்? இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். an அப்படியே இருக்கட்டும், a1 தெரியாது, ஆனால் r1 தெரியும் 1. இப்போ 1க்கு மேலே n 1 தானே, ஒரு ஸ்டெப் போடுங்க. ப்ளஸ் a2 r2 வேல்யூ -1/2 n. இப்போ 1/n வந்து 1 தான். அப்போது an = a1 ப்ளஸ் a2 -1/2 n, ரைட்? இப்போ இதில் a1 a2 கண்டுபிடிச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சது. அந்த a1 a2 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி ஈஸியாக a1 a2 நம்ம பிடிச்சிடலாம், ரைட்? இவ்வளோ ஸ்லோவாக நம்ம தேர்வு எழுத முடியும்? மின்னல் பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும், மின்னலை விட வேகமாக இருக்கணும், ரைட்? டக்கு 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 டக்குன்னு போடணும். இப்போ கொஞ்சம் நீங்கள் வீடியோ நிதானமாக பார்க்கணுன்றதுக்காக கொடுக்குறேன். அதே போல் இந்த நோட்ஸ் தேவைன்னு கேட்குறாங்க, அப்போ நீட்டாக இருக்கணுன்றதுக்காக ப்ராப்பராக எழுதுகிறேன், ரைட்? இப்போது a1 வந்து 0 ஆகும். இங்கே n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா a1 வருங்க. இங்கே a1 கொடுத்தீங்கன்னா இங்கே n இடத்துல 1 போடணும். இப்போ உங்கள் a1ஓட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கேன், அதையும் போட்டிங்கன்னா அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். a2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். ரெண்டும் சால்வ் பண்ணிங்கன்னா a1 a2 கிடச்சிடும். அப்போ பொதுவாக an நமக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகேங்களா? an தெரிஞ்சால் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா அது? ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே எழுதிக்கிறேன். an = a1 + a2
minus 1 by 2 power n. இப்போ நான் என்ன செய்கிறேன், a1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா a1 plus a2 minus 1 by 2 power 1. ரைட். a1 என்ன ஆக்சுவலாக 0 அவங்க கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு a1. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் a2 by 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், மைனஸ் முன்னாடி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த மைனஸ் பண்ணிட்டு இந்த 2 இங்கே எடுத்து பெருக்கிட்டோம்னா 0 ஆகிடும். அப்போ 0 ஈக்குவல் டு 2a1 மைனஸ் a2. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது a1 கொடுக்குறேன். a1 ஈக்குவல் டு இங்கே n க்கு 1 கொடுத்தா இங்கே 1 வரும். அப்போ என்ன வரும், a1 தான் இங்கே கொடுத்தது, a2 கொடுக்குறேன். a2 என்னென்னா இங்கே 2 இங்கே 2. அப்போ என்ன ஆகும், a1 ப்ளஸ் a2 மைனஸ் 1 ஹோல் பவர் 2. ரைட், அவ்வளோதாங்க. இப்போ a2 எனக்கு வேல்யூ தெரியும், அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் a1க்கு தான் 0, a1க்கு 0, a2க்கு 1. அப்போ இந்த இடத்துல a2க்கு நான் 1 போடுறேன். 1 ஈக்குவல் டு a1 ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. அப்போ a2 by 4 வருது. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த 4 எங்கே எடுத்துகிட்டு வந்து போயிட்டோம். 4 ஈக்குவல் டு 4a1 ப்ளஸ் a2. ஃபஸ்ட்டு இந்த a1ஓட 4 மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு டினாமினேட்டருக்கு வந்த 4 எடுத்து தான் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஒரு சிலர் பரபரன்னு போடும்போது இந்த இடங்களில் தப்பு பண்ணுவாங்க, அதுதான் வேடிக்கை. ரொம்ப கவனம், என்ன ஸ்பீடு இருந்தாலும் நம்ம கவனத்தை விட்டுறக்கூடாது. இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஆட் பண்ணலாம். 1 + 2 பண்ண என்ன வரும், அப்படியே ஆட் பண்ணுறேன். இப்போ சேமாக இருக்குது, சைன் சேஞ்சாகவும் இருக்குது. இது ரெண்டு a2 கட் ஆகிடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 ஈக்குவல் டு இங்கே 2a1 4a1 6a1. இப்போ 4/6 ஈக்குவல் டு a1. அப்போ இதை கட் பண்ணால் 2/3 ஈக்குவல் டு a1. ரைட். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a1 வேல்யூ 2/3ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுங்க. இங்கே இப்போ 0 ஈக்குவல் டு இதானே, இந்த இடத்துல a1 வேல்யூ கொடுக்குறேன். அப்போது 2 டைம்ஸ் 2/3 மைனஸ் a2. பாருங்கள், இன்னும் ஒன்று கிடச்சிரும். சால்வ் பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு. 0 ஈக்குவல் டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 4/3. இந்த a2 இங்கே கூட எடுத்துகிட்டு வந்துடலாம், அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். a2 மைனஸ் a2 இந்த பக்கம் வந்து ப்ளஸ் a2 ஆகிடும், ஈக்குவல் டு 4/3. அப்போது a1 a2 எனக்கு கிடச்சிருச்சு. அப்படின்னா an கிடச்சிருச்சு. an ஈக்குவல் டு a1 ப்ளஸ் a2 மைனஸ் 1/2 பவர் n. சார் இந்த கேள்வி என்ன, இந்த கேள்வியில் an என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியும், நான் போட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். கணித மேதை ராமானுஜன் இருக்கார் இல்லையா, ப்ரொஃபஸர் ஹார்டி வந்து ஒரு சில கேள்வியெலாம் கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு என்னங்கிறாரு, இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துலேயே போட்டதாச்சே, இப்போ போய் இது கேட்குறீங்கன்னுவார். அதை எடுத்து காட்டுவார் எல்லாத்தையும். அப்படியே அசந்து போவாப்புல ப்ரொஃபஸர் ஹார்டி. ராமானுஜனுடைய வாழ்க்கை வரலாற்று மூவி இருக்குது, போய் பாருங்கள். நாம் இதெல்லாம் பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போய் நீங்கள் இப்போ கொஷினாக கேட்டிங்கன்னா இது ஏன்ட்டாமே எனக்கு தெரியும், நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை நாடி பிடிச்சி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணுங்க. அந்த அளவுக்கு படிக்கணும், படிப்பில் இறங்குங்க தயவுசெய்து. நிறைய பேர் என்னென்னா, எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது கேட்கும்போது, குடும்ப பாரத்தை சுமக்கிறீங்க. உண்மை, குடும்ப பாரம். இப்போ ப்ரைவேட்டில் ஜாப் போகிறாங்க, கம்பெனி வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது வீட்டுக்கு வந்ததும் உடல் அசதி, ரெஸ்ட் எடுக்க தானே தோணும். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, அப்படியே கிடைக்கிற நேரங்கள்லாம் படிச்சுட்டே இருங்க. நிச்சயம் இறைவன் உங்களுக்கு கை கொடுப்பார் இந்த புத்தாண்டில், நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஓகே, உங்களால் முடியும், முதல்ல நம்புங்க. கிடைக்கிற நேரங்கள்லாம் இந்தமாரி படிச்சுட்டே இருங்க. சார் இதோட பிஹேவியரே எனக்கு தெரியும், இந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன், இதுக்கு எந்த டைம் போட்டு பார்த்து இவ்வளோ நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்லணுங்க. ரைட். ஸோ தயவுசெய்து அந்தளவுக்கு அப்டேட் ஆகுங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். ஏன்னா அந்த மாதிரியான போட்டியாளர்கள் இருக்காங்க, காலகாலமாக படித்து ரெகுலரில் போய் படித்தவங்களே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு, இங்கே லிமிட் எடுத்தோம்னா இங்கே லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a1 ரைட், ப்ளஸ் இங்கேயும் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லிமிட் பிரித்து கொடுக்கலாம் இல்லையா, a2 மைனஸ் 1/2 பவர்
இந்த எண்ணை உள்ளே கொண்டு வந்தால் கூட இங்கே 2 பவர் n ஆகிடும். 1 பவர் 1 n 1 தான். இந்த எண்ணை உள்ளே கொண்டு வந்துட்டேன். ரைட். இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். லிமிட் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ a1 இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ப்ளஸ் a2 லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மைனஸ் 1/2 பவர் n. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா இங்கே 1/∞ வரும். 2 பவர் இன்ஃபினிட்டி 1/∞ 0. ரைட். 1/∞ 0 இல்லையா? அப்போது a1 ப்ளஸ் a2 இது கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது. பாருங்கள், as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா 1/2 பவர் n டென்ஸ் டு 0. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போது லிமிட் அப்ளை பண்ணி 0 போட்டாச்சு. இது a2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா நமக்கு 0 ஆகிடுது. அப்போ a1 மட்டும் கிடைக்குது. ஆக்சுவலாக a1 என்ன 2/3 இதை இருக்கு பாருங்கள். 2/3. இப்போ 2/3. ரைட். இதுதான் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an வந்து 2/3. ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஆப்ஷன் பி. ரைட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மில் வந்தால் இதுக்கு இந்த சப்ஸ்டியூஷன் செய்யணும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய டிஸ்டிங் சொல்யூஷன் இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷன் தான். சேம் சொல்யூஷனாக இருந்ததுன்னா சேமாக ரூட்ஸாக சேமாக இருந்தால் அதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிளியராக சொல்லுங்கள். பொதுவாகவே an minus an minus 1 இங்கே c1 minus c2 an minus 2 minus c3 an minus 3 up to ck an minus k equal to 0. இந்த வடிவில் இருக்க எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இதுதான் ஃபார்ம். இதெல்லாம் மெட்டீரியலில் தெளித்து வச்சுருப்போம். ரைட். இந்த வடிவில் இருந்ததுன்னா இதை நம்ம என்ன செய்யலாம், இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா r பவர் k கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் rk மைனஸ் c1 r பவர் n மைனஸ் k மைனஸ் 1 minus c2 r power k minus 2 minus c3 r power k minus 3 up to ck r power k minus k 0. r power 0 equal to 0. இப்போ ck ஆகிடும், இங்கே மைனஸ் இருக்கும். ரைட். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மில் இருந்தால் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் செஞ்சுருக்கேன். ஏஎன்னுக்கு r பவர் k கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ இதனோட ஜென்ரல் சொல்யூஷன் தானே நமக்கு மஸ்ட்டு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு ரூட்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். ரைட். நமக்கு ஏஎன்னே கிடச்சிரும். இப்போ கிடைக்கிற ஏஎன் எப்படிப்பட்டது? ஏஎன் ஈக்குவல் டு a1 இந்த கான்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணால் வேறு யூஸ் பண்ணுற பாருங்க. a1 r1 power n, right, plus a2 r2 power n plus a3 r3 power n. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்ட். இப்போ கிடைக்கிற கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் டிஸ்டிங் ரூட்ஸாக இருந்தால் இப்படி தான் நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தான் இப்போ நான் கொஸ்டினில் அங்கே காமிச்சது. சரிங்களா? அங்கே இந்த கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் ஒரு நீங்கள் பயப்படக்கூடாது. முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்த டேர்ம்ஸ் தான் பாருங்கள். an -1 an -2 an -3 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக இருக்கணும்.
ஒரு ஃபைனைட்டாக இருக்கணும். ஃபைனைட் சீரீஸ் இது. இன்ஃபைனைட் சீரீஸ்க்கு நம்ம இதை பேசவே முடியாது. ரைட்? ஒரு ஃபைனைட் சீரீஸாக இருக்குது, அதுக்கு இந்த சப்ஸ்டியூட் செய்யலாம். எனக்கு இந்த 3 டேர்ம் இருக்குது கொஷினில், அவ்வளோதான். சார் n-1 n-2 கன்செக்யூட்டிவாக இருந்தால் போதும். நான் சும்மா எழுதுறதுக்காக இங்கே எழுதுறதுக்காக கரெக்டாக ப்ராப்பராக எழுதியிருக்கேன். அங்கே வந்து நமக்கு கன்செக்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க. என்ன சார் கன்செக்யூட்டிவாக கொடுத்துருக்காங்க? அடுத்தடுத்து இங்கே பாருங்களேன். an+2 டேர்முங்கிறது an+1 டேர்ம், அடுத்து an டேர்ம். இப்போ கன்செக்யூட்டிவாக இல்லாமல் ஒரு டேர்ம் ஜம்ப் ஆனாலும் நம்மளால் முடியும். ஒரு டேர்ம் ஜம்ப் ஆகிடுச்சுன்னா ஓகே, இது 2 டேர்ம் இருந்தால் கூட நம்ம போடலாம். அதுமாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே என்னால் இந்த சப்ஸ்டியூஷன் செய்ய முடியுது பாருங்கள். பை திஸ் ரூல், திஸ் கான்செப்ட். அடுத்தடுத்த உறுப்புகள் 3மே இருக்குது எனக்கு. ரைட்? இதுக்கு முன்னாடி உறுப்புகள் 3 இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கலாம்ல. நான் சும்மா இங்கே ஏன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்படிலாம் செஞ்சுட்டு இந்த சப்ஸ்டியூஷனை புட் பண்ணிங்கன்னா இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக கிடைக்கும் நமக்கு. அதை புட் பண்ணி இதை காமிச்சிருக்க பாருங்க. மேக்ஸில் எதையுமே கதை விட முடியாதுங்க. கதை விட்டால் மாட்டிப்பீங்க. இப்போ an = r⁴n இந்த சப்ஸ்டியூஷன் தான் அங்கே செஞ்சுருக்கேன். r⁴k போட்டிங்க சார், சிம்பிள் ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணணுமா என்ன? அது கொஞ்சம் மாற்றி காட்டணுன்றதுக்காக அதை போட்டது. இப்போ இங்கே an r⁴n, ரைட்? n-க்கு k போடுறேன், அவ்வளோதான். அதான் நடக்குதுங்க, அவ்வளோதான். அப்படியே நம்ம n-1 இருந்தால் k-1, n-2 இருந்தால் k-2, n-3 இருந்தால் k-3, அதான் செஞ்சுட்டு போகிறேன். இப்போ இங்கே n-k இருக்குன்னா k-k 0, r⁴0, ck -ckல முடியுது. ஓகே, சரி. நீங்கள் என்ன 3ஓட நிறுத்திட்டீங்க? இதோ போயிட்டே இருக்கும். அது எது வரைக்கும் எத்தனை சொல்யூஷன் கிடைக்குது அது வரைக்கும். ரைட்? ப்ளஸ் an or ak or k⁴n. இங்கே n மாறல பாருங்கள். அதை நீங்கள் அதுக்காக தான் இந்த சீரீஸ் எழுதுனதே. நான் இப்போ கான்ஸ்டன்ட் வேரி ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இங்கே c1 c2 c3 இருந்தது, இங்கே a1 a2 a3ன்னு போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே வந்து என்ன ஆகிடும்? ak r⁴n. இது எங்கே வேணாலும் முடியும். நமக்கு இந்த 2 டேர்ம்லேயும் முடிஞ்சிருச்சு. 2 ரூட் தான் கிடச்சிது. ஜென்ரலாக எழுதிட்டு இருக்கேன் நான். 3 ரூட்டும் கிடைக்கலாம். அந்த 3 ரூட்ஸும் சேமாகவும் இருக்கலாம். ரைட்? இது ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லிட்டீங்க. இப்போ சேம் சொல்யூஷன் வந்ததுன்னா சேமாக இருக்குது. சொல்யூஷன்ஸ் எல்லாமே எனக்கு r1 r2 2 சேம் ஆகிடுச்சுன்னா என்ன சார் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னா? இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் வந்தால் இது. இப்போ சேம் ரூட்ஸ் ஜென்ரல் சொல்யூஷன். சேம் ரூட்ஸ். இப்போ an = a1 r⁴n plus a2 n r⁴n. ரைட்? இப்படி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் ak அங்கே எங்கே முடியுதோ அதுதான் நமக்கு டிசைட் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, n இருக்குது. அப்படியே இங்கே வந்து என்ன ஆகும்? n⁴k சம் n⁴k r⁴n ரைட் = 0. இந்த nth டேர்ம் என்னால் கரெக்டாக சொல்லி நிறுத்த முடியாது. பட் என்ன, இந்த n வந்து இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே n இல்லை, இங்கே n டேர்ம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அடுத்து இந்த a3 டேர்ம் என்ன வரும்? a3 டேர்ம் என்ன வரும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட்? இவ்வளோதாங்க விஷயம். இந்த r1 r2லாம் போடக்கூடாது. ஏன்னா சேம் ரூட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இப்போ இந்த ப்ராப்ளமில் இங்கே இதோட நின்றுக்கும் சேமாக இருந்தால். ரைட்? இப்போ நான் a3 என்னன்னு கேட்டிருக்கேன். ரைட்? இது கான்ஸ்டன்ட் akன்றது சும்மா போடுறதுக்காக போட்ட கான்ஸ்டன்ட்டு. இங்கே ரிப்பீட் ஆகிற n இருக்குல்ல, அந்த எண்ணுக்கு ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்கேன். r⁴n மாறாது. அது முடிகிற இடம் இது டிசைட் பண்ண முடியல. சரிங்களா? கரெக்டாக இது டிசைட் பண்ண முடியாது. பட் எத்தனை ரூட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டிங்கன்னா நிறுத்திடுவேன். எத்தனை ரூட்ஸு சேம் ரூட்ஸு, இங்கே எத்தனை ரூட்ஸு டிஸ்டிங் ரூட்ஸு, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
சரிங்களா? இது வந்து சார் இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது பாருங்களேன். நான் உங்களுக்கு பெரிய பெரிய கேள்விலாம் கேட்க வேணாம், குட்டி கேள்வி கேட்குறேன்னு கேட்டு லாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு இது வந்து இது ஃபார்முங்க, ஈக்குவேஷனோட ஃபார்ம் இது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக nth டேர்ம்ஸ் எதனா ரிலேட் பண்ணி இருந்ததுன்னா என்னால் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுத முடியும் இந்த சப்ஸ்டியூஷனை செஞ்சு. r⁴k போட்டுக்கலாம், நான் என்னன்னே போட்டேன். இப்போ r⁴n டிவைட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷன். இந்த ரெண்டுமே டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால ஃபஸ்ட்டு ரூல் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், r1 r2ன்னு வந்துருக்கு பாருங்கள், ரைட்? இங்கே கான்ஸ்டன்ட் மாறுங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, சேமாக வராது, ரைட்? ஜஸ்ட் அப்படியே r1 r2 வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி an பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் an கிடச்சா லிமிட் எடுக்க தெரியாதா? அப்படி தெரியலன்னா எக்கச்சக்கமான வீடியோ லிமிட் எடுக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு உங்களுக்கு யூஜிடிஆர்பி ப்ளேலிஸ்ட் வேணுமா, பிஜிடிஆர்பி ப்ளேலிஸ்ட் வேணுமா, பாலிட்டின் டிஆர்பி ப்ளேலிஸ்ட் வேணுமான்னு மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் தட்டுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாமல் நம்ம போட்டு மணிக்கணக்காக 1 hour வேஸ்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஈஸியான ப்ராப்ளம், இது முயற்சி பண்ணுவோன்னு பண்ணுறாங்க. பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. A1 A2 A3 கண்டுபிடிக்கிறாங்க, A4 கண்டுபிடிக்கிறாங்க. சரி, எது கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தா இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சு சீக்வன்ஸ் ஏன்னு சொல்லிடலாம், nth டேர்ம் சொல்லிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. nth டேர்ம் என்னன்னு கேட்டால் சொல்லவே முடியல அவங்களால. அந்த மாதிரியே வந்துடுச்சு உள்ள. திடீர்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு பார்த்தா ஒரு டிக்ரீஸ் ஆகுது. என்னால் ஒரு சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸ் தான் சொல்லவே முடியல, nth டேர்ம் இதான்னு சொல்ல முடியல, அப்படியே திணறி போகிறாங்க. சரி, வேறு எதனா பண்ணி பார்ப்போம், இன்னும் டேர்ம்ஸ்லாம் கண்டுபிடிப்பான்ட்டு கண்டுபிடிச்சி மணி வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். மணி என்ன பணம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம், ரைட்? நம்ம இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்றது தெரிஞ்சிருந்தால் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்ல. அப்போ அதுக்கு தான் ஸ்டடி மெட்டீரியல் படிங்க. நான் இந்த நியூ இயரில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமே உங்களுக்கு அதுதான். தயவுசெய்து ஸ்டடி மெட்டீரியல் படிங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். சரிங்க, இப்போ இன்னொரு ப்ராபர்ட்டியிலேருந்து ஒரு கேள்வி. If x is a random variable taking the values xk equal to -1 whole power k, 3 power k divided by k, k varies from 1 to infinity with the probabilities pk. இப்போ x1க்கு வந்து p1, x2க்கு வந்து p2, x3க்கு வந்து p3, இந்த மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் சொல்யூஷன்ஸ் அந்த ப்ராபர்ட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. தென் இட்ஸ் மீன் இஸ் டேஷ். மீன் வந்து பொதுவாகவே இது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இந்த ப்ராப்ளம் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் ரிலேட்டட் ப்ராப்ளம். அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கிடையாது. கே எடுக்கிற வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது x1 x2 x3 கிடைக்கும். இது அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராபர்ட்டி வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்க்ரீட்டு அப்படின்னா நான் வந்து மீன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இதான் மீன் பாருங்கள். தென் இட்ஸ் மீன் இஸ் டேஷ், இந்த நாளில் இது. ஸோ மீன் கேட்குறாங்கன்னா இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், சீரீஸ் எக்ஸ்பிஎக்ஸ். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள் வேல்யூவையும் அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், ரைட்? இங்கே நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, ஒரு 10 டேர்ம்னா கூட கூட்டி நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஆனால் இங்கே இன்ஃபினைட் சீரீஸ் இது, இங்கே வர்றது இன்ஃபினைட் சீரீஸாக தான் வரும், ஏன்னா வேல்யூ ஒன்று போடுறோம். இப்போ என்ன ஆகும்னா இங்கே கே இருக்கிறதுனால எக்ஸ்கே, இங்கே வந்து கே இருக்கிறதுனால பிகே, பிஎக்ஸ்கே. ப்ராபர்ட்டி வேல்யூ கரெக்டாக பெருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? அப்போ என்ன ஆகும், இங்கே டேரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சீரீஸ் எக்ஸ்கே என்ன இதை கொடுத்துட்டாங்க பாருங்கள், -1. பாருங்கள், இதாங்க மீன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எக்ஸ்கே வந்து -1 ஹோல் பவர் கே, 3 பவர் கே பை கே, இங்கே எக்ஸ்கே போட்டோம். இன்ட்டு பிகே என்ன, பிஎக்ஸ்கே என்ன இதை இருக்கு பாருங்கள், 1/3 பவர் கே. நான் சீரீஸ் போட்டேன், அதனால் ஜென்ரலாக எக்ஸ்கேவும் பிகேவும் அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 3 பவர் கே கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிட்டா என்ன வரும், சீரீஸ் -1 ஹோல் பவர் கே divided by k இப்படி வரும். இப்போ k வேல்யூ 1 to infinity, ரைட்? 1 to infinity, k equal to 1 to infinity. இங்கே k equal to இங்கே 1 to infinity. இங்கே k வேல்யூ போடணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கே போட்டே ஆகணும். இங்கேயே நான் k சொல்லிட்டேன்றதுனால போட்டேன். இப்படிலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இப்படி வந்து நிற்குது. இப்போ 1லேருந்து வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கொடுக்கும்போது -1/k க்கு 1, அடுத்தது 2 கொடுக்கும்போது மைனஸ் ஸ்கொயர் பண்ணால்
ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1, அப்போ +1/k-க்கு 2. சார் மேலே 2 போடுங்க. 2 இல்லையே, 1க்கு மேலே தானே 2, 1க்கு மேலே 2 1 தானே. மைனஸு ரெட்டப்படை எண் மேலே இருக்குது, -1 ஸ்கொயர் பண்ண +1. ஓகே, அடுத்தது 3 கொடுக்குறேன். 3 கொடுக்கும்போது இது வந்து ஆட் நம்பர், மேலே 3, அப்போ மைனஸ் அப்படியே வரும், -1/3. அடுத்தது 4 கொடுக்குறேன், ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1/4. சார் மேலே 4 போடுங்க சார். போடக்கூடாது, 1/4 1 தானே. மைனஸ் இங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, அதுதான் வேதனையாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் பதட்டம் அடைஞ்சு விட்டது தான் இப்போ இங்கே அதிகம். சரிங்க, இப்போ இதுலேருந்து காமனாக ஒரு மைனஸ் வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டா 1/1 1, -1/2. மைனஸ் மட்டும் தான் வெளியே எடுக்கிறேன். +1/3. மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும் இல்லையா? அதாங்க நடக்குது. ஸோ அப்படி ஆகிடும். இதுலேருந்து மைனஸ் பொதுவாக எடுத்துட்டேன். இப்போ இது வேறு ஒன்றும் இல்லைங்க, log 2 இருக்குல்ல, அதோட எக்ஸ்பான்ஷன் தான். log 2 = 1 - 1/2 + 1/3. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பூரா நம்ம 11th புக்லேயே கொடுத்துட்டாங்கங்க, எக்கச்சக்கமாக. அதை பார்த்தாலே போதும். இது வந்து மீன் கடைசியாக நமக்கு -log 2 கிடச்சிருக்கு, ரைட்? பொதுவாகவே இந்த log 1 + x, log 1 - x, இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா x - x²/, இது ஒத்தப்படை. அடுத்த ரெட்டப்படை x²/2 + x³/3 - x⁴/4, ரைட்? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ரைட்? இப்போ இங்கே 1 கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே 1 கொடுத்தா 1 + 1 2 ஆகிடுமா, log 2. இப்போ 1 - 1/2 + 1/3 இது கிடைக்கும் பாருங்கள், கரெக்டாக கிடைக்கும். எக்ஸுக்கு 1 போட்டால் 1 + 1 2 ஆகிடும் இல்லையா? log 2 தான் அது, அதே தான் இது. சரி, 1 - x என்ன சார்? இப்போ எக்ஸுக்கு இந்த log 1 + x தெரிஞ்சால் போதுங்க. இப்போ எக்ஸுக்கு -x கொடுத்துருங்க, முடிஞ்சு போயிடுச்சு. -x - x²/2. இங்கே உள்ளே கொடுக்குற மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், வெளியே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்குது. இங்கே வந்து மைனஸ் ஒத்தப்பட வெளியே வந்துடும். ஸோ -x³/3 -x⁴/4 -1. இந்த எல்லா டேர்முமே மைனஸ் ஆகுது பாருங்கள். ஒரே ஒரு எக்ஸுக்கு -x ரீப்ளேஸ் பண்ணால் log 1 - x கிடச்சிரும். இது ரெண்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரைட்? இது தெரிஞ்சாலே போதுமே, நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நான் log 2 log 3க்கெலாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, கேட்ட உடனே சொல்லணும். இப்போ இங்கே எந்த ஆப்ஷன்? வெளியே எடுத்த மைனஸ் அப்படியே இருக்குது இல்லையா? அப்போ -log 2, ஆப்ஷன் ஏ. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தயவுசெய்து இந்த புத்தாண்டில் ஒரு அரசு பணியில் அமரணும். இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராலிட்டி, இந்த ப்ராலிட்டி நோட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். இது வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ராலிட்டிக்கு உங்களுக்கு ரெடி. ப்ராலிட்டிக்கும் இருக்குது, காம்ப்ளெக்ஸுக்கும் இருக்குது, ரைட்? இதெல்லாம் ஒன்றும் விடாதீங்க. இதை அப்படியே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கூட கொடுத்துட்றேன். இல்லை போஸ்ட்டில் அனுப்புங்க, எனக்கு போஸ்ட்டில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் போஸ்ட்லேயே அனுப்புகிறேன். கொரியர் சார்ஜ் அது வேஸ்ட் ஆகும், அதுக்காக தான் பார்க்குறது அது. ஸோ பிடிஎஃபாகவும் உங்களுக்கு தட்டி விட்டேன்னா, ரைட்? எதுவுமே விடாதீங்க. இந்த நோட்டு பூரா எழுதியாச்சு, எக்கச்சக்கமாக எழுதியாச்சு. சின்ன சின்ன கான்செப்ட் தான், அது எங்கே உள்ள ப்ராப்ளமில் எந்த அளவுக்கு நம்ம இழுத்துட்டு போய் எங்கே நிறுத்துது பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். சைடில் இது மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லியிருப்பேன் நான். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து. இது நான் ப்ராப்பராக பேஜ் பை பேஜ் ஸ்கேன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதை நான் அனுப்புவேன். நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துருப்போம் இல்லை? ஸ்டார்டிங்லாம் அப்பா போதுசாமின்ற அளவுக்கு கொடுத்துட்டேன், எக்கச்சக்கமாக கொடுத்துட்டேன். ப்ராலிட்டிக்கு ஸ்டார்ட் 1 2 வீடியோ போட்டாச்சு. ஸ்டார்ட் 1 2 ப்ராலிட்டி இந்த மெட்டீரியல்லாம் இருக்குது. நான் தான் ஃபுல் செட்டே இருக்குன்றானே. இது ஒரு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் தான். இந்த டேஸ்ட்டு ஒரு ரகம். இது மட்டுமே போதாது. இது மட்டுமே போதுமானா நிச்சயம் போதாது. ஃபுல் செட்டு மெட்டீரியல் வச்சு படிங்க, அப்புறம் நீங்கள் கணக்கு போடுங்க, ரைட்? இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ காம்ப்ளெக்ஸு, ரியல் காம்ப்ளெக்ஸு, ப்ராலிட்டி 2 நோட்ஸும் எனக்கு வேணும் சார் அப்படின்றவங்க
7358591547 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது UGTRBக்கு. இந்த இப்போ வீடியோ போட்ட கண்டென்ட் மட்டும் அதில் இருக்கும், எல்லாமே இருக்காது. நம்ம வீடியோ போட்டது மட்டும் அதில் இருக்கும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.